பொள்ளாச்சி அருகே சாலையில் சென்ற பேருந்தை கண்டு பிளறிய யானையால் பயணிகள் அச்சமடைந்தனர். கவியருவியிலிருந்து நவமலை செல்லும் சாலையின் ஓரத்தில் யானைகள் கூட்டமாக இருந்தன. அந்த வழியாக சென்ற பேருந்தை கண்ட யானை ஒன்று திடீரென பிளிறியதுடன் சிறிது தூரம் துரத்தியது. இதனால் பேருந்தில் இருந்தவர்கள் அச்சமடைந்தனர். நவமலை செல்லக்கூடிய பழங்குடியின மக்கள் மற்றும் மின்வாரிய ஊழியர்கள் இருசக்கர வாகனத்தில் செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். எடப்பாடி அருகே தனியார் பேருந்தில் சுகன்யா என்ற பெண் தவறவிட்ட 6 சவரன் ஆரத்தை அதே பேருந்தில் பயணித்த தூய்மை பணியாளரின் மனைவி நஞ்சுண்டேஸ்வரி கண்டெடுத்து போலீசில் ஒப்படைத்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. ஈரோட்டில் நடக்கும் திருமணத்தில் பங்கேற்க சென்ற போது நகையை தவறவிட்ட சுகன்யா எடப்பாடி காவல் நிலையத்தில் இது தொடர்பாக புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் எடப்பாடி அரசு போக்குவரத்து பணிமனையில் தூய்மை பணியாளராக பணிபுரிந்து வரும் சேகர் என்பவரின் மனைவி நஞ்சுண்டேஸ்வரி அதே பேருந்தில் சென்றபோது இருக்கைக்கு கீழ் நகை இருப்பதை பார்த்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தனித்தமிழ் அறிஞர் மறைமலை அடிகளாரின் மகள் திருப்புர சொக்கம்மாள் அரசு சார்பில் இலவச வீடு வழங்க வலியுறுத்தி திருவள்ளூர் ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். கணவர் இறந்த நிலையில் முதியோர் உதவித்தொகையை மட்டுமே வைத்துக் கொண்டு வீட்டு வாடகை தர முடியாததால் 2 மாதங்களாக மகளின் வாடகை வீட்டில் தங்கியிருப்பதாக மனுவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையை அடுத்த சூரன்கொல்லை கிராமத்தில் செல்வ விநாயகர் கோயிலில் வைகாசி திருவிழாவை ஒட்டி 500க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி எடுத்து ஊர்வலமாக சென்றனர். பூவாடை அம்மன் கோயிலில் இருந்து புறப்பட்டு கிராமத்தின் முக்கிய வீதிகளின் வழியாக 1 கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக சென்று செல்வ விநாயகர் கோயிலை அடைந்தனர். தொடர்ந்து கோயில் வளாகத்தில் நடைபெற்ற கும்மி ஆட்டத்தில் பெண்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் செயல் அலுவலரை கண்டித்து கிராம மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. ஆண்டாள் கோயிலுக்கு சொந்தமான கருங்கச்சைக்காரன் கோயில் கல் மண்டபத்தை சுற்றி வாகன நிறுத்தமிடம் உள்ளது. இதை கோயில் நிர்வாகம் தனியாருக்கு ஒப்பந்தம் விட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் ஒப்பந்தத்திற்கு நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. இந்த நிலையில் கருங்கச்சைக்காரன் கோயிலை குலதெய்வமாக ஏற்ற சுற்றுவட்டார கிராம மக்கள் திருவிழா கொண்டாடுவதற்காக மண்டபத்தை சுற்றி கொட்டகை அமைக்க முற்பட்டதற்கு கோயில் நிர்வாகம் எதிர்ப்பு தெரிவித்தது. இதனால் கோயில் அலுவலகம் முன்பு 100க்கும் மேற்பட்டோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே ஏத்தாப்பூரில் 146 அடி உயரம் கொண்ட முத்துமலை முருகன் கோயிலில் 108 சங்கு அபிஷேகம் நடைபெற்றது. மூலவர் முருகனுக்கு பல்வேறு வாசனை திரவிய பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்ற பின்னர் யாகசாலை பூஜையை அடுத்து கலசங்கள் மற்றும் 108 சங்குகளில் நிரப்பப்பட்ட புனித நீரால் முருகனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து சந்தன காப்பில் தங்க கவசத்தில் காட்சியளித்த முருகனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்ட போது திரளான பக்தர்கள் பக்தி முழக்கங்களை எழுப்பி தரிசித்தனர். கோவை புலியகுளம் பகுதியில் அந்தோணியார் ஆலய தேர் தயாரிக்கும் இடத்தில் மத கலவரத்தை தூண்டும் வகையில் செயல்படும் கடையை அகற்றக் கோரி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புலியகுளத்தில் வரும் 15ஆம் தேதி புனித அந்தோணியார் ஆலய தேர் திருவிழா நடைபெறுகிறது. அதையொட்டி தேர் தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தங்க மாதா சிலை கொண்ட தேர் தயாரிப்பு பணியை தொடங்க ஏற்பாடு செய்தபோது அப்பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் பெட்டிக்கடையை வைத்து அதில் பாஜக கொடியை ஏற்றி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மத வேறுபாடின்றி தேர் தயாரிப்பு பணி நடைபெறும் போது கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கில் செயல்படும் கடையை அகற்றக் கோரி மறியலில் ஈடுபட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.